வணக்கம் சார். என்னோட பேர் ஜக்கியன். எனக்கு வந்து 4 பிள்ளைக சார். மொத 2 பெண் குழந்தைங்க. அதுக்கடுத்து ட்வின்ஸு ஆண் 1, பொண் 1. 2வது பிள்ளைக்கு வந்து திடீர்னு ஒரு ஃபிக்ஸு மாரி வந்துச்சு. ஒரு பக்கத்துல லோக்கல்ல ஒரு ஆஸ்பத்திரியில போய் சேர்த்தோம். அங்க பார்த்ததுல வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து காணாமலுக்குள்ள போய் பார்த்தேன். அது என்ன பிரச்சனைன்ட்டு அவங்க டீட்டெயில்ஸே சொல்லல. பாப்பா இன்னும் அடுத்தடுத்து பாப்பாவுன்னு. திடீர்னு அந்த பிள்ளை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே சுயநலம் இழந்துருச்சு. கை, கால் வராம படுத்த படுக்கை ஆயிப்போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ஓசு மூக்கு வழி டியூப் போடாம தான் நீராதான் மட்டும் குடுத்துட்டு வந்தேன். சரி பார்த்து இது அக்கம் பக்கத்துல சொல்லி உடிப்பு டாக்டர் தனியார் மருத்துவமனையில போய் பார்த்தேன். தனியார் மருத்துவமனையில வந்து அவர் சின்ன சின்னமா டெப்லெட் எங்கெங்கேயோ மருந்து வாங்கி வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சரி பண்ணி விட்டாரு. ஆனா அது வந்து இன்னும் முழுமையா சரி பண்ணல. அங்கங்க கட்டி, தொண்டையில சதை, என்ன திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி குடல்ல ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன். 8 தையல் போட்டு. குடல்ல பிரச்சனைன்ட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நுரையீரல்ல வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் முழுமையா டாக்டர் என்ன சொல்றாங்க, எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு. இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்லையாண்டா உங்க பிளட்டையும், உங்க வீட்டுக்கார பிளட்டையும், பாப்பாவோட பிளட்டையும் எடுத்து மும்பைக்கு அனுப்பணும். அது என்ன வைரஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஏதோ முக்கியமான வைரஸ் வந்து அதுல தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் என்ன நிரந்தர தீர்வு இல்ல. ஒண்ணு போக ஒண்ணு போக அந்த பிள்ளைக்கு வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப கஷ்டத்துல, சிரமத்துல இருக்கேன். அதனால கொஞ்சம் தமிழக அரசு ஏதாவது உதவி பண்ணா, எங்க குடும்பத்த காப்பாத்தி குடுக்க ஏதாவது உதவி பண்ணா நல்லா சந்தோஷமா இருக்கும். இப்போ வரைக்கும் மருத்துவ செலவு எவ்வளோ மேற்கொண்டு? இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 3,00,000 மேல மருத்துவ செலவு பண்ணியிருக்கேன். இனிமேலும் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த பிள்ளைனால நான் மத்த பிள்ளைகளையும் பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கு. என் பேர் மணிமேகலை. எனக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு 3 பெண் குழந்தை, ஒரு பையன் இருக்காங்க. 2வது குழந்தைக்கு உடம்பு சரியில்ல. ஒரு 3 வயசு இருக்கப்ப ஃபிக்ஸ் மாரி வந்துச்சு. கானாவூர் ஆஸ்பத்திரியில பார்த்தோம். 1 1/2 வருஷம் வரை இருந்து அங்க என்னான்னே கண்டுபிடிக்க முடியலன்ட்டாங்க. அதுக்கடுத்து பெரியகுளம் சுதன்ராவ் சார்ட்ட போய் பார்த்தோம் உடுப்பி ஆஸ்பத்திரியில. அவர் வெளிநாட்டுல டெஸ்ட்டுக்கு அனுப்பி கண்டுபிடிச்சு அந்த ஃபிக்ஸ் இது சரி பண்ணி விட்டாரு. இன்னும் இப்ப அது சரி பண்ண பிறகு இப்பயும் இன்னும் அடிக்கடி இந்த பிள்ளைக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அது என்னான்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டாங்க கானாவூர் ஆஸ்பத்திரியில. 4 குழந்தைய வச்சுட்டு அன்னாடம் வேலைக்கு போயிட்டு வந்து என்னால இந்த பிள்ளைக்கு வீட்டு செலவுக்கு இதுக்கு சரியா போயிடுது. வாங்கின மருத்துவ செலவுக்கு என்னால கடன் கட்டவும் முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு.